ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு சிறப்புங்க ஐயா. கடந்த பதிவுல பயங்கரமான விஷயத்த சொல்லி ரிவீல் பண்ணி விட்டீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து அக்யூரேட்டா இருந்துச்சு, இப்படிதான் வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. அது துலா லக்னக்காரங்களை ரொம்ப ஆர்ப்பரிச்சு உங்களை கேட்டாங்க. எனக்கு கரெக்டா சொன்னீங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் இருந்துச்சு. அதே மாதிரி மகரத்துக்கும் சொன்னீங்க, அந்த ரத்த சொந்தங்கள் பிரச்சனைய கேரக்டர் அனலைசிஸ் பண்ணோம். ஆமா, ஃபுல்லா அது முடிச்சோம். அப்புறம் அதே மாதிரி இருக்கிற இஷ்யூஸை கரெக்டா எடுத்து நோட் பண்ணி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பத்தி தான் பேச போறோம். அதாவது பொதுவா ஒரு கோச்சாரத்துக்கு வந்து நிறைய பேர் முன்னுரிமை கொடுப்பாங்க. இனி சில பேர் தசாபுத்திகள் தான் முக்கியம், கோச்சாரில் வேலை செய்யணும்பாங்க. ஆனா ஒரு பலன் எப்படிங்க எடுக்கிறீங்க? ஆமா, இது வந்து நிறைய பேருக்கு இப்போ நம்ம யூடியூப்ல பார்க்கறது லக்ன பலன், ராசி பலன் பார்க்கறது, கோச்சார பலன், பயிற்சி பலன் பார்க்கறது தான் ஜோதிடன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே தனிப்பட்ட சரித்திரம், தனிப்பட்ட ஜாதகம். ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகமும் ஒரு தனிப்பட்ட சரித்திரம். அதனால நாம இப்ப நம்ம ஜென்ரலா இது வரைக்கும் பேசுறதெல்லாம் கேரக்டர் அனாலிசிஸ். இப்போ போன வீடியோ, அதுக்கு முன்னால வீடியோ, எது ஏன் கஷ்டப்படுறோம், ஏன் லாபம் அடைகிறோங்கிறத ஜென்ரலா பார்த்தோம். இப்ப நீங்க கேட்குற கேள்வியில என்ன அடங்கி இருக்குன்னா, ஜோதிடர் எப்படி பலன் சொல்றாரு ஒரு கிளையண்ட்டுக்கு கண்டிப்பா அப்படின்னா, அதுக்கு வந்து அடிப்படை யோகம்னு ஒன்று இருக்குங்க. அடிப்படை யோகம்னா நம்ம பிறந்த கட்டம், அந்த கட்டம் தான் அடிப்படை யோகம். ஓகே. அப்ப அடிப்படை யோகம்னா என்ன? நமக்கு சாப்பாட்டுக்கு துணிமணி கிடைக்குமா, அடுத்தது மேலே கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகுமா, பொருளாதாரம், அது ஒன்று. ரெண்டாவது ஆயுள், மூணாவது ஆரோக்கியம், நாலாவது வந்து குழந்தை, மன வாழ்க்கை, இதுதான். ஸோ இந்த ஒரு 4-5 விஷயத்தை வச்சு தான் அதை அப்படியே நம்ம அடிப்படை யோகத்தை டிரைவ் பண்ணுறோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே அடிப்படை யோகம் என்பது என்ன? ஆயுள் நல்லா இருக்கா, எப்படி படிப்பாங்க, எப்படி சம்பாதிப்பாங்க, மன வாழ்க்கை எப்படி நடத்துவாங்க, ஆரோக்கியம் எப்படி இருக்கும், இவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த அடிப்படை யோகத்தில் அவங்கவுங்க ஜாதகத்தில் தனித்த ஒரு பலன் விதைக்கப்பட்டிருக்கு. அதை நாம் இப்போ எப்படி நேயர்களுக்கு புரிய வைக்க போகிறோம்னா, நம்ம இது வரைக்கும் நாம் வந்து அந்த சர்க்கியூட்டை சொல்லிகிட்டே இருக்கோம், அதில் தான் அடிப்படை யோகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னுமே அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இப்போ ஒரு 40 நாள் அல்லது இப்போ ஒரு மாதத்துக்கு கிரகம் உங்களுக்கு ஒரு திசை நடக்குது அப்படின்னா, அந்த திசையின் மூலம் அந்த அடிப்படை யோகம் எப்படி வேலை செய்யுங்கிறத தாராளமாக சொல்லலாம். அதாவது நீங்க வந்து தசாபுத்திகளையும் கோச்சாரத்தையும் கம்பைன் பண்ணி வந்து நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு காரணமே தசாபுத்தி தான். அந்த இப்ப ஒருத்தர் ஒரு ராசியில பிறக்கலாம், பல கோடி பேர் ஒரு லக்னத்துல இருக்கலாம். ஆனா தசாபுத்தி மாறும்போது தான் நிகழ்வுகள் மாறுது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அந்த தசாபுத்தியை நீங்க கேட்க கேட்க நான் வந்து ஒவ்வொரு நம்ம லக்ன ரீதியா பார்க்கலாம், நம்ம விளைவுகளுக்கு சொல்லலாம். நம்ம நேயர்களே பேசுவாங்க, எனக்கு மட்டும் ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்குற கேள்விகளுக்கு நீங்க ஒரு பதில் கொடுக்குற மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன நீங்க சொன்ன மாதிரி ஒரு 40 நாள் பலன்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் தேதி, இப்போ 7ஆம் தேதியிலேருந்து வருகிற 17/10 வரைக்கும் ஒரு 40 நாள் வந்து நம்ம பலன் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த மேச லக்னத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சூரிய தசை நடக்குதுன்னா எந்த வித பலன்கள் தரும்? நிச்சயமா இப்போ மேஷ லக்னத்துக்கு ஒருத்தருக்கு சூரிய திசை 6 வருஷம். இப்போ அந்த 6 வருஷத்துல ஒருத்தருக்கு சென்ட்ரல்ல நடந்துட்டு இருக்கலாம், அல்லது இப்பதான் ஆரம்பிக்கலாம், ஒருத்தருக்கு எண்டிங்ல நடந்துட்டு இருக்கலாம். ஆனா சூரியன் என்ன பண்ணுவாருங்கிறது வேணும்ல, அந்த திசை பலனை நம்ம இப்ப சொல்றோம். இப்ப மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய இது வந்து ஒரு 15 நாள். இப்ப நீங்க 7ஆம் தேதி சொன்னீங்க, அன்னைக்கு கூட கிரகணம் தான். அப்ப 7ஆம் தேதியிலிருந்து ஒரு 10 நாள் 12 நாளைக்கு வந்து அவர் சிம்மராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் கன்னி ராசிக்கு போவார். இப்ப உயிர் பற்று, பொருள் பற்றுன்னு 2 இருக்குங்க. இதை வச்சுதான் பலனை சொல்லணும். ஆனா நம்ம முன்னோர்கள் நம்ம பாரம்பரியத்துல என்ன சொல்லிட்டு இருந்தோம், லக்னத்தை பேஸ் பண்ணி எல்லாத்துக்குமே நல்லது கெட்டு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்படி இல்லை. உயிர் பற்று, பொருள் பற்று 2ஆ பிரிச்சு பார்க்கணும். ஏன்னு கேட்டா, உயிர் பற்று வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது பொருள் பற்று தடைபடும், பொருள் பற்று வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உயிர் பற்று தடைபடும். அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்த 1-5-9 வேலை செய்யும் போது 2010 தடைபடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆரோக்கியம் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இப்ப சும்மா இருக்கிறதே சுகம்னு சும்மா படுத்து தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம்ல. பூர்வீகத்துல தாத்தா பாட்டன் அப்பன் சம்பாரிச்சு வச்சு சொத்து இருந்தா சாப்பிட்டுட்டே கழிக்கிறதுக்கும் அந்த 1-5-9 வேலை செய்யும். ஆனா வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க, எந்த வேலைக்கும் போறது இல்லை அப்படிங்கிறது உயிர் பற்று.
பொருள்பட்டிருக்கும் போது பரபரன்னு இயங்கிட்டே இருப்பாங்க, குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க. இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் மக்களுக்கு அடிப்படை யோகம் வேலை செய்யுது. அதுபோக ரெண்டுக்குமே ஆகாத பாவம்னு ஒன்று இருக்கு. லக்னத்துக்கு மேஷத்துக்கு 8ஆம் இடமும் 12ஆம் இடமும். இப்போ நமக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு சூரியன் 8-12 தொடர்பு இருக்கக்கூடாது. இது திசா புத்தியில பார்க்க வேண்டிய முக்கிய அம்சம். ஒரு வழிவேதனை கொடுத்து. ஆமா, ஒரு விருச்சிகத்துல இருக்காங்க அல்லது மீனத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த திசை முழுக்க அவங்க துன்பம் அனுபவிக்கிறாங்க. இது திசா புத்தி பலன். சரி, இப்ப கோச்சாரத்துல அதுல நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? கொஞ்சம் அதுல இருந்து 8-12 உட்கார்ந்தா கூட கோச்சாரத்துல நல்லது பண்ணா அந்த நேரத்துல கொஞ்சம் திருப்தி கிடைக்கும். அதுக்கு தான் இப்ப கிடைக்குதுன்னு சொல்றேன். இந்த 7ஆம் தேதியிலிருந்து ஒரு 10-12 நாள் உயிர் சார்ந்து நல்லா இருக்கு. அதாவது இப்போ ஒரு நோய் இல்லை, ஒரு உறவுகள் நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறோம், அதுக்கு பிரச்சனை இல்லை, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் இந்த செகண்ட் ஹாஃப் 17ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 17 வரைக்குமே பொருள் நல்லா இருக்கு. ஏன்னா சூரியன் போகக்கூடிய நட்சத்திரம் அப்படி. தன்னுடைய உத்தர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரத்துல கோச்சாரத்துல போகும்போது கண்டிப்பா அந்த திசையே மோசமானவனுக்கு கூட கொஞ்சம் அள்ளி கொடுத்துரும். இப்ப 8-12 இல்லாம இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பா செஞ்சிடும். அதனால இந்த சூரிய திசை உயிர் பற்றுக்கும் நல்லது, பொருள் பற்றுக்கும் நல்லது, வலிவேதனை கிடையாது. யார் 8-12 ஜாதகத்துல சூரியன் உட்காராம இருக்கோ அவங்களுக்கு 8-12 உட்கார்ந்துருச்சுன்னா பிரச்சனை. அந்த திசை முழுக்கவே பிரச்சனை. அதுல அந்தர சூட்சமத்துல கூட மாற வாய்ப்பு இருக்கு. அந்தர சூட்சமத்துல கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தும். இப்ப திசை நல்லா இருக்குன்னு வைங்க, ஒரு கெட்ட அந்தரம் நடக்கும்போது போட்டு தள்ளியும். இப்போ ஒரு கெட்ட தசை நடக்குது, புத்தியும் மோசமான புத்தி நடக்குது, ஆனா அந்தர சூட்சமும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. பாசிட்டிவா இருக்குன்னா அந்த நேரத்துல மட்டும் சின்ன ஒரு மூச்சு விடுறதுக்கு நேரம் கிடைக்கும், அவ்வளவுதான். அந்த அந்தர சூட்சமும் சொல்லும் போதே ஒரு 2-3 நாள் வரும் இல்லைங்களா? ஆமா, அதே ஒரு வாரம் வரும். இப்ப திசை நல்லா இருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருப்போம். ஒரு சின்ன அந்தரம் மோசமா இருந்து 8-12 தொடர்பு இருந்தா ப்ராப்ளமும் பண்ணும். சந்திரதசை நடந்துட்டு இருக்கு நம்ம நேயர்களுக்கு. மேஷ லக்னத்துக்கு சந்திரன் தான் காசு கொடுப்பார். அதாவது சில்லறை பணம், அதாவது எப்பவும் கல்லாப்பட்டி நம்பிட்டு இருக்கும். அந்த மாதிரி திசை தான் மேஷ லக்னத்துக்கு அருமையான திசை. வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், உத்தியோகத்துல ப்ரொமோஷன் பண்ணலாம். இந்த 10 வருஷ காலம் சந்திர திசையில நல்ல பலன்களை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள். ஏன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜாதகத்துல எங்க மறைஞ்சிருந்தாலும் அவரு அந்த இடத்த இருக்க மாட்டார், திசைக்கு தகுந்த மாதிரி போயிடுவார். இப்ப சந்திரனா வேலை செய்யறாருல, அப்ப அந்த 10 வருஷம் அவங்களுக்கு கேரண்டி. ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை எந்த ஒரு பலன்கள் தருதுங்க? ஆமா, லக்னாதிபதி செவ்வாய், அட்டமாதிபதியும் செவ்வாய். இப்ப அப்படிப்பட்ட செவ்வாய் எங்க போயிட்டு இருக்காருன்னா இப்ப நமக்கு சிம்மத்துல தான் போயிட்டு இருக்காரு. அப்ப சிம்மத்திலையும் கன்னியிலையும் போய் துலாத்துக்கும் வந்துடுறாரு இந்த காலகட்டத்தில் 40 நாள்ல. அப்ப இதுல தொழில் நல்லா இருக்கும். மெயினா எலக்ட்ரானிக்ஸு, ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள், இந்த செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யற வேலைகள், இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். பூமி ஆதாயம் கிடைக்கும். செவ்வாய் தான் பூமிக்காரர்கள். படைபலம் உண்டு, சகோதரனுடைய படைபலம் உண்டு. நல்ல ஆளம்பு அடிமைன்னு சொல்லுவோம் 6ஆம் இடம். அதனால வேலைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. 7ஆம் இடத்துல துளாராசியில வரும்போது கூட அவங்களுக்கு ரொம்ப நன்மைகள் நடக்கும், மிக சிறப்பாக இருக்கும். இப்ப செவ்வாய் அவங்க ஜாதகத்துல 8-12 உட்காராம இருக்கு. உட்கார்ந்துருந்தா வலிவேதனை தான். சிறப்பு. அடுத்து ராகு இந்த மேச லக்னக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தராங்க? நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அதே மாதிரி இடமாற்றம், டிரான்ஸ்ஃபரு, அதே மாதிரி மோகங்கள். அதாவது இப்போ 3-7-11 காமஸ்தானம்னு சொல்கிறோம், இன்பஸ்தானம்னு சொல்கிறோம். அது மாதிரி ராகுங்கிறவங்க ஆணானாலும் பெண்ணானாலும் என்ஜாய்மெண்ட் அதிகமாக இருக்கு. அதனால ரொம்ப இப்போ இன்னைக்கெல்லாம் என்ஜாய்மெண்ட்டுங்கிறது அதிகமாக போயிட்டுருக்கு, புதுமையாக போயிட்டுருக்கு. எப்பவுமே ராகு புதுமையை செய்கிறவன். அதனால என்ஜாய்மெண்ட்லேயும் புதுமையை போதைக்காரன். ஆமாம், போகக்காரகன். அதுவே கெட்டு போயிட்டா 8-12 தொடர்பு இருந்தால் போதைக்கு அடிமையாகிறது, அவமானப்படுறது, ஆண் பெண் உறவுகளில் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிறது, முறையற்ற உறவுகள். அதாவது இப்போ அந்நியர் தொடர்புன்றோம் இல்லையா, அந்த விஷயத்துல சிக்க வச்சிருவார். ஆனா அதே ராகு நட்சத்திரத்துல இருக்காருன்னா கம்யூனிகேஷன்ல ரொம்ப பிரமாதமா இருப்பார். அவங்க அறிவு மூலமாக புகழடைவார்கள். அந்த திசையே 18 வருஷம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு.
இன்னைக்கு கோச்சாரத்துல ராகு வந்து குருசாரம் வாங்கியிருக்க இன்னைக்கு ஆமா இந்த நீங்க நான் சொல்ற இந்த 40 நாள் 40 நாள்ல அப்ப கும்பத்துல லாபஸ்தானத்துல இருக்காரு, குருசாரம் வாங்கியிருக்காரு, குரு 3ல இருக்காரு. அப்ப கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப பிரபலம் பண்ணிடுவாரு. நிறைய பேருக்கு நல்ல ப்ராஜெக்ட் மாற்றங்களால முன்னேற்றம் உண்டாகும். நீங்க சொன்ன பார்த்தா பல நாள் தடையா இருந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இப்ப வந்து அடுத்தது ராகு வந்து ராகு நட்சத்திரத்துக்கே வருவார். இப்ப குரு ராகும் பரிவர்த்தனையில இருந்தாங்க இவ்வளவு நாள். இப்ப குருசாரத்துக்கு வந்துட்டார். இப்ப புனர்வசுக்கு வந்துட்டார் குரு. ராகு வந்து குருவுல இருக்காரு. இப்ப ராகுக்கும் குருவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப என்னன்னா குருவை போல செயல்படும் ராகுவாக மாறி விடுகிறார். வெளிநாடு தொடர்பு, லாஜிஸ்டிக் பண்றவங்க, ஆராய்ச்சி பண்றவங்க, மேல் படிப்பு படிக்கிறவங்க, அத்தனை வகையிலையும் திருமண வாழ்க்கையிலையும் நன்மை கொடுப்பார். சிறப்புங்க ஐயா. ஐயா அடுத்து குரு தசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த வித பலன்கள் தருங்க ஐயா? குருவை பாருங்க புனர்வசுலே பண்ணிட்டார், சொந்த நட்சத்திரத்துல அவரே கொண்டாரு. அப்ப பலம் அதிகம். ஆனா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தால் அந்த அமர்ந்த வீட்டின் பலனையும் செய்யும், ஆதிபத்திய பலனையும் செய்யும். ஆதிபத்தியம்னு எடுக்கும்போது இங்க வந்து நாம 2 வீடு இருக்கு, தனுசு மீனம் இருக்கு. ஆனா தனுசுக்கு வேலை செய்யாது. ஏன்னா பிற்பகுதி இது. மகரமும் கடகமும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து சந்திர மண்டலம், அது வந்து சூரிய மண்டலம். அப்படி பார்க்கும்போது இந்த குரு மீனத்தின் பலனையும் செய்வார். அப்ப மீனத்தின் பலன் எடுக்கும்போது என்ன ஆகும், இந்த 3ஆம் இடம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். 3ஆம் இடம்னா என்னன்னா நம்ம மாறலான்னு நினைப்போம், மாற முடியாது, வேலையில். அதே மாதிரி ஒரு ஆவணங்கள் அல்லது ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறோன்னு நினைப்போம், அது நடக்காது. இதுல எல்லாம் தாமதமாகும். வெளிநாடு சார்ந்த அமைப்புல பிரபலமாக பண்ணும். குரு திசை சிறப்பு. சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா சனி திசை. இந்த சனி திசை எப்படி இருக்குங்க? இப்போதாங்க பிரச்சனை. ஏன்னா மேஷத்துக்கு 4, 8, 12 தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. சனியும் 12லயே உட்கார்ந்துருக்காரு. சனி வந்து சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு. இதில் என்ன ஒரு ஆறுதல் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிறதுல அந்த ஒரு 3ஆம் தேதி அக்டோபர் 3ஆம் தேதி சார மாற்றம் ஏற்படுகிறது. வக்கரத்தில் இருக்கார். இப்போ அவர் சனி நட்சத்திரம் வந்து குரு நட்சத்திரத்துக்கு வர்றார். பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வர்றார். அந்த சார மாற்றம் ஆகும்போது சனி அந்த விரயத்தன்மையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவார். இப்போ வந்து யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ கட்டுக்கடங்காத செலவுகள், மூலதனத்தில் லாக் ஆகிட்டு அவஸ்தப்படுறது, கடனால அவஸ்தப்படுறது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். உத்திரட்டாதிலே இருக்காரு இல்லைங்க? ஆமாம், பலமாக செய்வார். 12 பலமாக செய்வார். ஒருவேளை புத்திகள் நல்ல புத்திகள் நடக்குதுன்னு வைங்க. இப்போ பணம் தர்ற புத்தின்னா சந்திர புத்தி, சூரிய புத்தி, செவ்வாய் புத்தி, இதெல்லாம் நடக்குதுன்னா கொஞ்சம் இந்த சனியை மட்டுப்படுத்தி புத்திகளில் கொஞ்சம் ஆறுதல் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் திசை. இந்த மேஷத்துக்கு இந்த 2 பேர் தான் வில்லனுங்க. சனியும் புதனும் தான் ஆகாதுங்க. அந்த திசைகள் நடக்கும்போது இவங்களுக்கு திசையை வந்து வலுத்துறக்கூடாது. 8, 12ல் வலுத்துட்டா பிரச்சனை. இப்போ சனியாவது வருடக்கோள் 2.5 வருஷத்துக்கு இருக்கிறாரு. ஆனால் புதன் வந்து மாதக்கோள் தான். இப்போ அவரும் என்ன பண்ணுறாருன்னா இதே 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடத்துல தான் ட்ராவல் பண்ணுறாரு. அதனால சேஃப்டின்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் கூட இந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துல புதன்ங்கிறது சின்ன சின்ன பிரச்சனை கொடுப்பார். இப்ப பங்காளி சண்டைன்னு எடுத்துக்கிறோம், அதே மாதிரி சொத்து சண்டைன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே, அண்ணன் தங்கச்சி அக்கா, இந்த மாதிரி சொந்த பந்தத்துக்குள்ளேயே கூட அந்த உறவு முறைகளில் கொஞ்சம் சரி இருக்காது. ஏன்னா புதன் வந்து அப்படியே சுக்கிர நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், ராகு நட்சத்திரம் இப்படியே போயிட்டு இருக்காரு. அதுல 6ஆம் இடம் அப்படிங்கும்போது மேஷ லக்னத்துக்கு பாருங்க, அது பகை. 6ஆம் இடம் பகை, நோய், கடன். அப்ப இந்த புதன் திசையில் இருப்பவங்க கண்டிப்பா கடன் பிரச்சனைகள்லையும் பகை பிரச்சனைகளையும் வழக்கு பிரச்சனைகளையும் இருப்பாங்க. ஒருவேளை நல்ல புத்திகள் நடக்குது, அதாவது இப்ப லக்னத்துல இருக்கிற சுக்கிரன், கேது, சூரியன், இந்த புத்திகள் எல்லாம் நடக்குதுன்னா இப்ப கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலாகுது. அடுத்து பாத்தீங்கன்னா கேது திசை. கேது அது வந்து மிக சிறப்பு. ஏன் அப்படின்னு கேட்டோன்னா மேஷ லக்னத்துல தான் கேதுவே இருக்காரு, ஞானகாரன், அஸ்வினியா இருக்காரு. ஆமா, அவர் வந்து இப்போ வந்து 8, 12ல் இருந்தால் தான் பிரச்சனை அவங்க ஜனன ஜாதகத்தில். அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ எங்கே இருக்காரு பாருங்க, 5ஆம் இடத்துல தான் இருக்கார். இப்போ 5ஆம் இடத்துல ரிவர்ஸ் வந்துட்டு இருக்காரு. இப்போ சுக்கிரன் நட்சத்திரத்தில் வழியா மக நட்சத்திரத்துக்கே வந்துட்டு இருக்காரு. அதனால 5ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது மெயினாக இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பூஜை காரியங்கள், கலை சார்ந்த விஷயங்கள், அமானுஷ்ய சக்திகள்,
இப்போ நிறைய பேர் யோகாவோ ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட தொழிலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த கேது பிரபலப்படுத்திடுவார், ஞானகாரங்க. அதே மாதிரி லாயர் தொழிலில் இருக்கவங்களுக்கும் பிரபலப்படுத்திடுவாங்க. ஆனால் ஒன்று எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், 5ன்னு வந்துட்டாலே பணம் போட்டு பணம் பண்ண முடியாது. தொழில், ஆமாம், சர்வீஸ், மூளை உழைப்பு தான். அந்த மூளை உழைப்பு பண்ணுறவங்களுக்கு கேது நல்லா இருக்கும். அதே மாதிரி இதில் போய் காசு, அதாவது பெரிய ஃபேக்ட்ரி நடத்துகிறேன்னு போனவங்களுக்கெல்லாம் இந்த கேது திசை அடி வாங்கியிருக்கும். ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு. ஆமாம், அவங்களுக்கு யூனிட்டே லாக் அவுட் பண்ணியிருப்பாங்க. சிறப்புங்க ஐயா. இறுதியா சுக்கிரதசையில் நடத்துகிறவங்களுக்கு எந்தவித பலன்கள் கிடைக்குங்க? மேஷ லக்னத்தினுடைய அதிகாரமே சுக்கிரன் தான். அது குணாதிசயம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மேஷ லக்னம்னா தலைங்கிறோம், இவங்களுக்கு அந்த தலையில ஒரு கம்பீரத்தை கொடுக்கறதே சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் இப்ப அதே சிம்மத்திலையும் கன்னியிலையும் தான் இப்ப கடகத்துல இருந்து அப்படியே வரப்போறாரு. சிம்மம் கன்னியில வரப்போறாரு. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கடகத்துல புதன் ஸ்டார்ல இருக்காரு, ஆயில்யத்துல. அதுக்கப்புறம் மகம், பூரம், தன்னுடைய சொந்த நட்சத்திரம், இதுல எல்லாம் வரப்போறாரு. பண வரவுக்கும் நல்லா இருக்கும், சொகுசாக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், குழந்தை பேர் சார்ந்த ஒரு மகிழ்ச்சி கொண்டாடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் ஃபர்னிச்சர்ஸ் டெவலப் பண்ணுவாங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவாங்க, வாகனம் புதுசாக அப்டேட் பண்ணிக்குவாங்க, பழசை எடுத்துட்டு புதுசாக வாங்கிக்குவாங்க. இது மாதிரி சொகுசான விஷயங்கள், என்ஜாய்மெண்ட்ஸு இந்த சுக்கிரன் திசை நடக்கிறவங்களுக்கு கோச்சாரத்தில் நல்லா பலமாக இருக்குது. ஒருவேளை இவங்க ஜாதகத்தில் 8-12 சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்புகளை கொடுக்குங்கிறத நம்ம நினைச்சோம். சிறப்புங்க. கிட்டத்தட்ட 9 கிரகம் புத்தி, அதாவது 9 கிரக தசா புத்தி அந்தரம் சூட்சம் வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம். ஒரு துல்லியமான பலன்கள் நீங்க டிகோட் பண்ணி சொல்லிட்டீங்க. ஏன்னா இந்த தசை நடக்கும்போது, ஏன்னா காலத்தின் அவசியம் கருதி நம்ம கொஞ்சம் திசையை அதிகமா பேசுறோம். கண்டிப்பா. இன்னும் புத்தியோ அந்தரம் சூட்சமம் எல்லாம் சில பேருக்கு அடி வாங்குது அப்படின்னா அந்த புத்திகள்ல இருக்கிற பிரச்சனை தான். அப்ப இதை விரிவா போகும்போது அது ரொம்ப அவங்களுக்கு கிரகிக்க முடியாம போயிடும், ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இப்படிதான் விதி இயங்குது, நமக்கு விதி இப்படிதான் கட்டமைச்சு வச்சிருக்கு. அப்ப நான் எனக்கு நல்லதே நடக்காதான்னு கேள்வி கேட்கறவங்களுக்கு இந்த விதியில என்ன இருக்கோ அதுதான் நடக்குதுன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த சிறப்புங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் அடுத்தடுத்த லக்னத்தை பார்க்கலாம் ஐயா. நன்றிங்க. நன்றி, வணக்கம்.